ஹாய், வெல்கம் டு கணிதம் கைட். பயிற்சி 1.1 பின்வருவனவற்றில் எவை கணங்களாகும்? ஃபஸ்ட்டு 1 முதல் 100 வரையுள்ள பகா எண்களின் தொகுப்பு. 1 முதல் 100 வரையுள்ள பகா எண்களின் தொகுப்பு நம்மளால் சொல்ல முடியும், அப்படி தானே? பகா எண்கள்னால் என்னது? ஒன்னாலையும் தன்னாலையும் வகுப்படுறது தான் பகா எண். 1, 2, அதே மாதிரி 3, அந்த மாதிரி அப்படி 100 வரைக்கும் எவ்வளோ நம்பர் இருக்குதுன்னு நம்ம சொல்லிடலாம். அப்போது அப்படி வரையறுக்க முடிந்ததை நம்ம என்ன சொல்லுவோம்னா கணங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ ஃபஸ்ட்டு இது என்ன வரும்? நம்மளுக்கு கணம். சரியா? அடுத்து செகண்ட் இது இந்தியாவில் உள்ள செல்வந்தர்களின் தொகுப்பு. இந்தியாவில் உள்ள செல்வந்தர்களின் தொகுப்பு. நம்மளால் எவ்வளோ இந்தியாவில் செல்வந்தர்கள் இருக்காங்கன்னு நம்மளால் எண்ண முடியாது, அப்படி தானே? எத்தனை பேர் வேணாலும் இருக்கலாம். அவங்க சேலரியை பொறுத்து அவங்க எவ்வளோ பேர் வேணாலும் இருக்கலாம். அவங்கள நம்மளால் எண்ண முடியாது. அப்போ இது என்னது? கணங்க. இது கணம் இல்லை. அப்போ என்ன வரும்? கணம் இல்லை. அடுத்து தேர்டு இந்தியாவில் உள்ள ஆறுகளின் தொகுப்பு. ஆறுகளின் தொகுப்பு. நம்மளுக்கு இந்தியாவில் எத்தனை ஆறு ஓடுது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். எத்தனை இது இருக்குது எண்ணிக்கையில் அப்படின்னு நம்மளுக்கு வரையறுக்க முடியும். அப்போது இது என்னது? இந்தியாவில் உள்ள ஆறுகளின் தொகுப்பு என்னது? கணம். சரியா? அடுத்து நாலாவது வளைகோல் பந்தாட்டத்தை நன்றாக விளையாடும் வீரர்களின் தொகுப்பு. வளைகோல் பந்தாட்டத்தை நன்றாக விளையாடும் வீரர்களின் தொகுப்புனா சில பேர் சில நேரம் நல்லா விளையாடுவாங்க, சில பேர் விளையாட மாட்டாங்க. அப்போது நம்மளுக்கு என்ன தெரியும்? வளைகோல் பந்தாட்டத்தை நன்றாக விளையாடும் வீரர்களின் தொகுப்பை எண்ண முடியாதுன்னு தெரியும். அப்போ அது வரையறுக்க முடியாது. அப்போ என்ன வரும்? இதில் கணம் இல்லைன்னு வரும். சரியா? நாலாவது இதுக்கு கணம் இல்லை. அடுத்து ரெண்டாவது சம் பாருங்கள். பின்வரும் ஆங்கில சொற்களில் உள்ள எழுத்துக்களை பட்டியல் முறையில் எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. ஆங்கில சொற்களில் உள்ள எழுத்துக்களை பட்டியல் முறையில் எழுதணும். பட்டியல் முறையில் எழுதுகன்னா ஆல்ரெடி நான் எடுத்துக்காட்டு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. இது ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன வரும்? எக்ஸ் ஈக்குவல் டு அந்த இதில் உள்ள லெட்டர்ஸ், அதாவது எழுத்துக்களை மட்டும் எடுத்து எழுதணும். ஒரே எழுத்து மறுபடியும் திருப்பி வரக்கூடாது. சரியா? அடுத்து ஃபஸ்ட்டு என்ன வரும்? ஐ. அடுத்து ரெண்டாவது என். அடுத்து மூணாவது பாருங்கள் என்ன எழுத்து இருக்குது? டி. அடுத்து நாலாவது ஐ இருக்குது. ஐ நம்ம ஏற்கனவே எழுதிட்டோம், அப்போ ஐ மறுபடியும் வராது. அடுத்து என்னது? ஏ. இதுதான் பட்டியல் முறையில் எழுதுக அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். அடுத்து ரெண்டாவது சம் என்னது? பேரலலோகிராம். சரியா? ஃபஸ்ட்டு இதில் என்னது? பி. அடுத்து பாருங்கள் ஏ. அடுத்து என்ன லெட்டர் இருக்குது? ஆர். அடுத்து ஏ ஆல்ரெடி நம்ம எழுதிட்டோம், அப்போ அடுத்து என்னது வரும்? எல். ஏ மறுபடியும் எழுதக்கூடாது. அடுத்து என்னது? எல். இப்போ அதுக்கப்புறமும் எல் இருக்குது, அதனால அதை எழுத வேண்டாம். அடுத்து இ. அடுத்து அதுக்கப்புறமும் எல் இருக்குது, அதை எழுத வேண்டாம், ஆல்ரெடி எழுதியாச்சு. அடுத்து ஓ. அடுத்து என்ன லெட்டர் இருக்குது? ஜி. அடுத்து என்ன லெட்டர் இருக்குது? ஆர். ஆர் ஆல்ரெடி எழுதிட்டோமா நம்ம, அப்போ அதை மறுபடியும் எழுதக்கூடாது. ஏயும் எழுதியாச்சு. அடுத்து எம். எம் எழுதலை, எம் எழுதிக்கோங்க, அவ்வளோதான். அடுத்து மூணாவது இது மிசிசிப்பி. எக்ஸ் ஈக்குவல் டு போட்டு இங்கே என்ன லெட்டர் வேணாலும் நம்ம எடுக்கலாம். எக்ஸோ ஒய்யோ எந்த லெட்டர் வேணாலும் எடுக்கலாம், அது எந்த பிரச்சனையும் இல்லை. சரியா? எக்ஸ் ஈக்குவல் டு நான் 4 இதுலேயுமே உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காண்டி எக்ஸ் ஈக்குவல் டுன்னு எடுத்துக்கிறேன். எக்ஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு எம், அடுத்து ஐ, அடுத்து எஸ். அடுத்து எஸ் ஆல்ரெடி எழுதியாச்சு, ஐயும் எழுதியாச்சு, எஸ் எழுதியாச்சு, ஐயும் எழுதியாச்சு. அடுத்து பி. அடுத்து பி எழுதியாச்சு, அடுத்து ஐ எழுதியாச்சு. சரியா? அப்போது இதில் மொத்தமே 4 லெட்டர் தான் வருது. அடுத்து நாலாவது சம்மு செக்கோஸ்லோவியா. அடுத்து நாலாவது பாருங்கள் செக்கோஸ்லோவியா. அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? ஃபஸ்ட்டு சி, அடுத்து இசட், அடுத்து இ, அடுத்து சி
ஆல்ரெடி எழுதிட்டோம், அதனால் இ மட்டும். அடுத்து என்னது இருக்குது? ஹச். அடுத்து ஓ, அடுத்து எஸ், அடுத்து எல், அடுத்து ஓ ஆல்ரெடி எழுதியாச்சு, அதனால் அந்த லெட்டர் வராது. அடுத்து வி, அடுத்து ஏ, அடுத்து கே, அதுக்கடுத்து ஐ. ஏ எழுதிட்டு அதனால அது வராது, அவ்வளோதான். அடுத்து தேர்டு சம் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ ஈக்குவல் டு 0, 3, 5, 8. அடுத்து பி ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க 2, 4, 6, 8. அடுத்து சி ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க 12, 14, 18, 20 கொடுத்துருக்காங்க. என்ற கணங்களை கொண்டு சரியா தவறா என கூறுக. இந்த கணங்களை வச்சு நம்ம இங்கே கொடுத்துருக்க இது வந்து சரியா தவறா அப்படின்னு சொல்லணும். ஃபஸ்ட்டு 18 பிலாங்ஸ் டு சின்னு கொடுத்துருக்காங்க. பிலாங்ஸ் டுனா அந்த சியில் வந்து 18 இருந்ததுன்னா அதை பிலாங்ஸ் டுன்னு சொல்லுவோம். இப்போ சியில் வந்து 18 இருக்கான்னு பாருங்கள். 18 இருக்குது. அப்போது இவங்க கொடுத்துருக்கிறது கரெக்டு தான். அப்போது 18 பிலாங்ஸ் டு சிங்கிறது கரெக்டான இது தான். அப்போ இது வந்து என்னது? சரி. சரியா? அடுத்து 6 நாட் பிலாங்ஸ் டு ஏன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 6 நாட் பிலாங்ஸ் டு ஏனா 6 வந்து ஏல இல்லைன்னு அர்த்தம். நாட் பிலாங்ஸ் டுனா ஏல வந்து இல்லைன்னு அர்த்தம். அப்போ ஏல பாருங்கள் 6 இருக்கா? 0, 3, 5, 8. அப்போ ஏல வந்து 6 இல்லை. அப்போது அவங்க கொடுத்துருக்கிறது கரெக்டான இது தான். அப்போது என்னது? சரி. சரியா? அடுத்து மூணாவது இது 14 நாட் பிலாங்ஸ் டு சி. சியில் வந்து 14 இல்லைன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. சியில் பாருங்கள் 14 இருக்குதா? 14 வந்து இருக்குது சியில். அப்போது அவங்க கொடுத்துருக்கிறது தப்பான இது. அப்போ இங்கே என்னது வரும்? தவறு. அடுத்து 10 பிலாங்ஸ் டு பின்னு கொடுத்துருக்காங்க. பிலாங்ஸ் டு பின்னா 10 வந்து பியில் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள் பியில் வந்து இருக்குதா? 10 வந்து பியில் இருக்குது. அப்போ அவங்க கொடுத்துருக்கிறது வந்து சரியான இது. அப்போது 10 பிலாங்ஸ் டு பிங்கிறது என்னது? சரி. சரியா? அடுத்து 5 பிலாங்ஸ் டு பின்னு கொடுத்துருக்காங்க. பியில் வந்து 5 இருக்கா? பாருங்கள் 2, 4, 6, 10. அப்போது 5 வந்து பியில் வந்து இல்லை. அப்போது என்னது? அவங்க கொடுத்துருக்கிறது தப்பு. அப்போது என்ன வரும்? தவறு. அடுத்து ஆறாவது 0 பிலாங்ஸ் டு பி. 0 வந்து பியில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள் பியில் இருக்கா? 2, 4, 6, 10. அப்போது 0 வந்து பியில் இல்லை. அப்போ அவங்க கொடுத்துருக்கிறது தப்பு. அப்போ தவறு. அடுத்து ரெண்டாவது வந்து கோடிட்ட இடங்களை நிரப்புகன்னு கொடுத்துருக்காங்க. கோடிட்ட இடங்களை நிரப்புக. அப்போ ஃபஸ்ட்டு இது பாருங்கள் 3 பிலாங்ஸ் டுனா அந்த இதில் இருக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ 3 வந்து எதில் இருக்குது? பாருங்கள் ஏல இருக்குது. அப்போ ஏல இருக்கிறதுனால அப்போ 3 பிலாங்ஸ் டு ஏ. சரியா? அப்போது 14 பிலாங்ஸ் டு 14 வந்து எதில் இருக்குது? சியில் இருக்குது. அப்போது 14 பிலாங்ஸ் டு எதில்? சியில் இருக்குது. அப்போ சி. 14 பிலாங்ஸ் டு சி. சரியா? அடுத்து 18 டேஷ் கொடுத்து பி கொடுத்துருக்காங்க. 18 வந்து பியில் இருந்ததுன்னா பிலாங்ஸ் டு போடணும், இல்லைன்னா நாட் பிலாங்ஸ் டு போடணும். 18 பியில் இருக்குதான்னு பாருங்கள். இல்லை. 2, 4, 6, 10. அப்போ 18 வந்து இல்லை. அப்போ என்ன வரும்? நாட் பிலாங்ஸ் டு வரும். சரியா? அடுத்து 4 வந்து பியில் இருக்குதான்னு பாருங்கள். டேஷ் கொடுத்து பி கொடுத்துருக்காங்க. அப்போ 4 வந்து பியில் இருக்குதா? 4 வந்து பியில் இருக்குது. அப்போது என்ன வரும்? பிலாங்ஸ் டு அப்படின்னு வரும். அப்போது என்ன வரும்? பிலாங்ஸ் டுன்னு வரும். சரியா? இப்போ நடத்துகிறதெல்லாம் உங்களுக்கு புரியுதா? இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கணிதம் கைடை. ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.